நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுடர் இருக்கார்ல, சுடருக்காக வந்து எழில் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம சுடர் மேல வந்து எழிலுக்கு வந்து காதல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பில் கவுண்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து அந்த இவன் வரான்ல, அந்த ரவுடி வந்து வராங்கல்ல, ரவுடி வந்துட்டு இந்த சைடு கிராஸ் ஆகி அங்கிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலைடா தப்பிச்சோம், அப்படியே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எழில் வா கிளம்புவோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்செட்டாக இருக்குது, தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. நம்ம மனம் வந்து சரி அப்படியா என்னாச்சு, சரி வா சீக்கிரமாக போவோம், போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஷாப்பிங் போவோம், மீதி ஷாப்பிங்கை நாளைக்கு பார்த்துக்குருவோம், இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உனக்கு உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் போய் ரெஸ்ட் எடு சரியா, நாளைக்கு ஷாப்பிங் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எழிலும் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து சுடரோட ஞாபகமாகவே இருக்குது. சுடர் இன்றைக்கி வந்தது போனது எல்லாமே யோசிச்சு பார்க்காங்க. குழந்தை கூட எல்லாம் விளாண்டாங்கல்ல, அதுக்கடுத்து இவங்க கூட நல்லா சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, எல்லாத்துமே ஞாபகம் வருது. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து சுடர் ஞாபகமாகவே வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது. இன்றைக்கி கடையில் வேறு வந்து ஆசையாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தா, அங்கே வந்து நம்ம குழந்தைகளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டோம். கண்டிப்பாக வந்து ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து நம்ம அவளை போய் மீட் பண்ணி பார்த்து அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எழில் வந்து முடிவு எடுக்கிறாங்க. சரி நாளை கழிச்சு அவள் வந்து போயிடுவா, நம்மளும் வந்து நாளைக்கே போய் அவளை காலையிலே போய் மீட் பண்ணி அவள் இருக்கிற இடம் தான் தெரியும்ல, அவளை போய் பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தா நம்ம மனம் வந்து சுடர் நேற்று வந்து அவ்வளோவா எனக்கு மைண்டு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் தலைவலியாக இருந்துச்சு, அதனால் வந்து சரியாக வந்து எதுவுமே எடுக்க முடியல, இன்றைக்கி போய் நம்ம வந்து தேவையானதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிக்காங்க, ஐயோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சுடரை பார்க்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கோமே, என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து மனோகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, ஒரு கிளைண்ட்டை வந்து மீட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம போயிட்டு வந்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கல்யாணம் ஏரியில் உனக்கு என்ன மறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் தான், இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க, இவங்களை இன்றைக்கி பார்த்தே ஆகணும், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே வந்து மனோ ஃபாலோ பண்ணுறாங்க. மனோவுக்கு வந்து டவுட் வந்துடுது, அப்படி யார் முக்கியமான ஆள், கல்யாணத்தை ஒரு நாளில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் யாரையா மீட் பண்ணுறான்னா யாரை மீட் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நம்ம எழில வந்து காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. எழில் கார் வந்து ஒரு இடத்துல நின்னோடனே இவங்களும் பின்னாடி நின்றுட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அந்த கம்பிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு போய் பார்த்தா நம்ம எழில் வந்து சுடரை தான் பார்க்க போயிருக்காங்க. இந்தா சுடர் உனக்காக அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எதுக்கு சார் எனக்கு கிஃப்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஞாபகார்த்தமாக உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, நீ இதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சுடரும் அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மனோவுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, என்ன என்கிட்ட ஏதோ கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லிவிட்டு இங்கே வந்து அவனா இவனை பார்த்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு பிரியவே மனசு இல்லை, சுடருக்கும் எழிலுக்கும் வந்து பிரியவே மனசு இல்லை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய மனசு இல்லாத மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம எழில் வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு.